வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்களுடைய ட்ரெய்லர்ஸை பார்த்தீங்கன்னா படத்தோட அட்லீஸ்ட் டைட்டில் கேட்டிங்கனாலே கூட சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க மேலே உங்களுக்கு பெரிய எம்பத்தி வரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். அதனாலேயாவது அந்த ட்ரெய்லரை டைட்டிலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அதில் ஓகே அட்லீஸ்ட் இது ஒரு படம் மாதிரி தெரியுதுன்னு கன்வின்ஸ் ஆகி நான் பார்த்த ஒரு படம் தான் இந்த ட்ராமா. இதை தமிழில் எழுதும்போது ட்ராமா அப்படின்னு ஆயிடுது. படத்தோட டைட்டிலுமே கூட ஆக்சுவலாக அப்படி தான் போட்டிருக்காங்க. ட்ரவ் அப்படின்னு போட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு ஆந்தாலஜி ஹைப்பர்லிங்க். வழக்கமாக ப்ரெஷ் ஷோவில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேரக்டர், ப்ரொடியூசர், நடித்தவங்க யாராவது ஸ்டேஜில் ஏறி ஃபார்முலாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் தான் படம் ஆரம்பிப்பாங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஸ்க்ரீனில் வீடியோவாகவே எல்லாரும் பேசுகிறத தனித்தனியாக போட்டுலாம் காட்டினாங்க. செம்ம ஐடியா அப்படின்லாம் சொல்ல முடியலனாலுமே கூட வழக்கத்துலேருந்து விலைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ படத்துலேயும் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்தேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப 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 சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ட்ராமா. விவேக் பிரசன்னா அண்ட் சாந்தினி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு தான் காரணம்னு விவேக் பிரசன்னாவுக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை ஒய்ஃப் கிட்ட இருந்து மறைக்கிறாரு. இன்னொரு ட்ராக் கதையில் பூர்ணிமா ரவி பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பிரதோஷ் துரத்தி லவ் பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது கதையில் 2 ஸ்மால் டைம் திருடர்கள் காரை திருடினா நிறைய காசு பார்க்கலாம் நினச்சி ஒரு காரை திருடி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இந்த 3 கதைகளும் எப்படி சம்மந்தப்படுது, கடைசியில் என்ன ஆச்சுங்கிறதா இந்த ட்ராமா. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிக சினிமா அனுபவம் இருக்கிற விவேக் பிரசன்னா, சஞ்சீவ்லேருந்து சாந்தினி, அனந்த்நாக், பூர்ணிமா ரவி, பிரதோஷ், ரமா, மாரிமுத்து இப்படி எல்லாரும் ஒரே சீரா பிலோ ஆவரேஜ் நடிப்பையே கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மேக்கப், காஸ்டியூம்ஸ்னு மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் படம் ரொம்ப வீக்காக தெரியறதுனால அமெச்சூரான சீரியலை பார்க்குற ஃபீல் தான் படம் நமக்கு தருது. ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் நடக்கிற ஃப்ராடுத்தனம், ஆண்மைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற மாதிரி சில இஷ்யூஸை, மெசேஜஸை இந்த படம் சொல்ல நினைச்சாலுமே கூட எதுவுமே அவ்வளோ எஃபெக்டிவாக கன்வே ஆகலை. 3 கதைகள் அதை லிங்க் பண்ணி கொண்டு வரணும், நடுவில் சமுதாயத்துக்கான ஒரு மெசேஜையும் சொல்லணும்னு இயக்குனர் நினச்சிருக்காரு. பட் அந்த இன்டென்ஷன்ஸ் மட்டுமே பத்தாது. கார் திருட ட்ரை பண்ணுற 2 பேரை வச்சு படத்தில் ஒரு 3-4 சீன் காமெடின்னு வந்து போகுது. நம்ம 4வது சீனில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னு கொண்டு வராங்க. அந்த சீனில் நடித்த வில்லன் நடிகர் வேற ஒரு தனி மீட்டரில் அவர் பாட்டுக்கு தனியாக நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த படத்துடைய டைட்டிலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. மொத்தத்தில் இந்த ட்ராமா வெறும் டைட்டிலில் மட்டுமல்ல, அதுக்கும் மேலே மேற்படி விஷயங்களை தியேட்டரில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய தீம் அண்ட் வயலண்டான சில காட்சிகளுக்காக இது UA 16+.